இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைப்பதற்கு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. ரொம்ப டேஸ்டான சைனீஸ் ஃபுட்டு மோமாஸ் தான்ப்பா செஞ்சு காட்டியிருக்கேன். மோமாஸ் நான் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாரும் சாப்பிடலாம்ப்பா. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன், பவுலில் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு தெளித்து மாவு பண்ணிடுவோம். கோதுமை மாவு நம்ம நார்மலாக சப்பாத்தி பண்ணிவோம்லப்பா, அது மாதிரி நான் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விடுவோம். மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம்ப்பா. மாவு ரெஸ்ட்டில் இருக்கிற வரையும் நம்ம ஒரு மோமாஸுக்கு ஸ்டஃபிங் செஞ்சிருவோம். இப்போ நான் மொத்தம் 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு 3 முட்டை. இப்போப்பா நான் முட்டையை இதில் வச்சு சீவிக்கிடுவோம். இப்போப்பா நான் ஒரு முட்டையை முழுசாக மஞ்சக்கருவோட உங்களுக்கு ஃபுல்லாக சீவியாச்சு. இப்போ அடுத்த முட்டையிலப்பா 2 முட்டையை நம்ம மஞ்சக்கருவை எடுத்துட்டு 2 முட்டையில் மஞ்சக்கருவை எடுத்துட்டு நம்ம சீவணும். இதை நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம 2 முட்டைக்குரிய மஞ்சக்கருவை எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம சீவிக்கிடுவோம். வெள்ளைக்கருவு மட்டும் சீவிக்கிறணும்ப்பா, மஞ்சக்கருவு எடுத்துட்டோம். இப்போ நம்ம 6 முட்டை வச்சுருந்தோம்ப்பா. 2 முட்டை முழு முட்டையை போட்டுட்டோம். இப்போ 4 முட்டையில் வெள்ளைக்கருவு மட்டும் போட்டிருக்கோம். 4 முட்டையுடைய மஞ்சக்கருவு தனியாக எடுத்துட்டோம். இதை அங்கிட்டு வச்சுருவோம், தேவையில்லை. இப்போ ஒரு 1/4 ஸ்பூனு மிளகாப்பொடி போட்டுக்குருவோம்ப்பா. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குருவோம் காரத்துக்கு ஏற்ற. இது சாட் மசாலாப்பா. சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம்ப்பா. ஒரு அரை எலுமிச்சம்பழம் சின்னது தான், இதை கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்குவோம். ஜூஸ் எடுத்துக்குருவோம். கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை தேவையில்லை. நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குருவோம்ப்பா, ஒரு பிடி. நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும், அப்போ தான் ஸ்டஃபிங் கரெக்டாக வரும். இப்போ இது டொமேட்டோ சாஸ்ப்பா. இதை நம்ம கொஞ்சம் போட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது நல்லா கொஞ்சம் சுவையாக இருக்கும். இனிப்பும் புளிப்பும் நல்லதாக உரப்புமா இருக்கும். அதனால் இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருப்போம். 2 ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைட்டா வேண்டாம். நம்ம தான் எலுமிச்சம்பழம் சாறு விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் அதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது, நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். பிசைஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போப்பா மாவை நம்ம திருப்பி பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு சப்பாத்தி இதுக்கு அளவுக்கு நம்ம நல்லா உருண்டை போட்டுக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் பெருசாகவே உருண்டை போட்டுக்கிடுவோம்ப்பா. இப்போ நம்ம இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கிடுவோம். இப்போ உருண்டை எடுத்துட்டு இதை உங்களுக்கு நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம மாவு போட்டுக்கிடுவோம்ப்பா, கோதுமை மாவு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை இப்படி முன்னையும் பின்னையுமா நல்லா அமுக்கி மாவை முன்னையும் பின்னையும் கடவிக்கிட்டு இப்போ நம்ம ரொட்டிக்கு எப்படி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பெலிச்சுக்குவோம். நல்லா இந்த ஓரக்கரங்களே நல்லா வந்தையாக இருக்கும். ஓரத்தை நல்லா இப்படி வெளிக்கணும். சப்பாத்திக்கு ரவுண்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கணும்ப்பா. ரொம்ப தடிமானமும் இருக்கக்கூடாது. பெரிய சப்பாத்தியாக போட்டிருக்கோம். அவ்வளோதான்ப்பா, ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பையும் தடிமனாக இருக்கக்கூடாது. இந்த பிடி இருந்தால் போதும். இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க.
இப்படியே நீங்கள் கிளாஸை நல்லா அமுக்கி விட்டு வச்சிங்கன்னா நல்லா ரவுண்டிங் வந்துடும். இப்போ வந்து இதை வந்து எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும். இந்த மாவை வந்து அடுத்ததுக்கு சேர்த்துக்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம உங்களுக்கு நான் ஸ்டஃபிங் வச்சு காட்டுறேன். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும்ப்பா. இப்போ நம்ம ஸ்டஃபிங் போயிடுவோம். இப்போப்பா நம்ம இப்போ இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கிடுவோம்ப்பா. இப்போ இதை இருக்குல்லப்பா, இதை வந்து இங்கனக்குள்ள முகனே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை ஸ்டஃபிங் கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான்ப்பா, மோமாஸ் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த ஸ்டஃபிங்கை மட்டும் நம்ம பிடிக்கமே கொஞ்சம் அமுக்கி விட்டுறணும், உள்ளே அமுக்கி விட்டுறணும். இப்படி கூச்சிக்கோங்க. கூச்சிட்டு இதை இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கி அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மொத்தமாக்கிறோங்க. அவ்வளோதான்ப்பா. இப்படியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போப்பா நம்ம வந்து மோமாஸ் மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடித்து உள்ள வச்சுக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கிறோம். இப்போ கொஞ்சோன்னு கையில் எண்ணெய் எடுத்துக்கிறோம்ப்பா. லைட்டாக இதை தடவிக்கிறோம். இட்லி தட்டில் தடவிட்டு இந்த மோமாஸை தூக்கி இப்படி வச்சுருவோம். இப்போ கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. இப்போ தண்ணி உங்களுக்கு லைட்டாக கொதிச்சுக்கிட்டு வருதுப்பா. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மோமாஸை தூக்கி இட்லி தட்டை வந்து இதுக்குள்ளே இறக்கிடுவோம். இப்போ நம்ம மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா நின்று வேகும். இப்போப்பா நம்ம மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வெந்துருச்சுப்பா, நல்லா பூவாக மலர்ந்துருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருவோம். வெளியே எடுத்து வச்சுருவோம். ஆறட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். பாருனோடனே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆறிடுச்சு கொஞ்சம். இப்போ நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்குவோம். அவ்வளோதான்ப்பா, மோமோஸு ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இது வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு பிட்டு ஆயிலே இல்லை. அதனால் சின்ன பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க, சின்னவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கப்பா. உங்களுக்கு ஆயிலே இல்லாமல் நான் அம்மா செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.